ஒரு காட்டில் வாழ்ந்த மீனுக்குருவிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட பசங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தது: செல்லங்களா, நீங்க ரெண்டு பேரும் விளையாடி முடிச்சிட்டு வாங்க, உங்களுக்காக அம்மா சுண்டல் செஞ்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு தான் சுண்டல் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அதையே செஞ்சு வச்சு சாப்பிட சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்பா வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கும் அப்பா வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும், சுண்டல் பிடிக்காது. இந்த மாதிரி அடிக்கடி வெளியில வாங்கிட்டு வர பொருளை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்க உடம்புக்கு நல்லதில்லை. அப்புறம் உடம்பு சரியில்லாம கூட போயிடும். பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம போனா அப்பா பார்த்துப்பாரு. தன்னோட குழந்தைங்க இப்படி புரிஞ்சிக்காம பேசினதும் மீனுக்குருவி கோவத்தோட உள்ள போயிடுச்சு. பிறகு மீனுக்குருவியோட பசங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க: இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இருக்காது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். தன்னோட பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட மீனுக்குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. பிறகு மீனுக்குருவியோட கணவர் குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அப்பா அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தன்னோட பையன் இப்படி கேட்டதும் அந்த கணவர் குருவி தான் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை எடுத்து தன்னோட பசங்களுக்கு கொடுத்துச்சு. இந்தாங்க பசங்களா, அப்பா இன்னைக்கு உங்களுக்காக ஐஸ்கிரீம் அப்புறம் சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். தன்னோட குழந்தைங்களுக்கு இப்படி கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதால தான் அவங்க அம்மாவை விட தன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த கணவர் குருவி ரொம்பவே கர்வப்பட்டுச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதால தான் வீட்டில் செய்கிற எந்த பொருளையும் அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே போச்சுன்னா அவங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாகிடும். இந்த வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நாம தானே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இங்க பாரு, என்னோட பசங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறாங்க? நீ ஒன்றும் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. போய் வேலை இருந்தா பாரு. அப்பா அப்பா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேரையும் பார்க்குக்கு விளையாட கூட்டிட்டு போறீங்களா? பார்க் போய் ரொம்ப நாளாச்சு. சரிடா செல்லம், வாங்க போகலாம். இங்கே பாருங்க, இன்னைக்கு மழை வர மாதிரி தெரியுது. இன்னொரு நாள் கூட்டிட்டு போகலாமே. அம்மா, நீங்க தான் எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க. அப்பாவாவது கூட்டிட்டு போறாங்க, ஏம்மா இப்படி தடுக்கிறீங்க? மீனுக்குருவி அவ்வளோ சொல்லியும் கேட்காம அதோட கணவர் குருவி தன்னோட பசங்களை பார்க்குக்கு விளையாட கூட்டிட்டு வந்திருந்தது. பார்க்கில் குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. பிறகு 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சிட்டுக்குருவி வந்தது. பாப்பா, என்னம்மா நீ தனியா பார்க்குக்கு வந்திருக்க? உன் கூட வேற யாரும் வரலையா? அங்கிள், என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு கூட பணம் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கலான்னு இங்க வந்தேன். இந்தாம்மா, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான். இதை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த சிட்டுக்குருவி பார்க்கில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு மீனுக்குருவியோட பசங்க வந்தாங்க. சிட்டுக்குருவி, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? இங்கேயே நின்றுட்டு இருக்க? இல்ல, இந்த பணம் மட்டும் பத்தாது. இன்னும் யாராவது பார்க்குக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் உதவி கேட்கலான்னு தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உங்க அம்மானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா மட்டும்தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. அப்புறம் சில நேரங்கள்ல அவங்க சாப்பிடலனா கூட நான் சாப்பிடணும்னு அவங்க சாப்பாட்டையும் சேர்த்து எனக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவங்க தூங்காம கூட என்ன பார்த்துப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அப்படியே விட்டுற முடியும்? அக்கா, அந்த சிட்டுக்குருவியை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் நம்ம அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த நேரம் பார்த்து அவங்களோட அப்பா குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்ன பசங்களா, விளையாடி முடிச்சிட்டீங்களா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு
வீட்டுக்கு போலாம்ப்பா வாங்க. அவங்க 3 பேரும் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது தான் பலமான காத்து வீச ஆரம்பிச்சிச்சு. அதோட சேர்ந்து பலத்த மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்ததால தன்னோட குழந்தைங்களால பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட அந்த அப்பா குருவி அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தது. அப்புறம் மழை விட்ட பிறகு வீட்டுக்கு வந்தாங்க. மழையில ரொம்ப நேரம் நனைஞ்சிட்டு இருந்ததால அன்னைக்கு ராத்திரி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ மீனுக்குருவி தான் தன்னோட குழந்தைங்களுக்கு மருந்து கொடுத்து அப்புறம் தேவையானதெல்லாம் செஞ்சு பத்திரமா பார்த்துக்குச்சு. அடுத்த 2 நாட்கள்லேயே குழந்தைங்களுக்கு உடம்பும் சரியாயிடுச்சு. தம்பி, அன்னைக்கு மட்டும் நம்ம அம்மா பேச்சை கேட்டுட்டு பார்க்குக்கு போகாம வீட்டிலே இருந்திருந்தோம்னா நம்ம மழையிலையும் நனைஞ்சிருக்க மாட்டோம், அப்புறம் காய்ச்சலும் வந்திருக்காது. நமக்கு காய்ச்சல் வந்தப்போ நம்ம அம்மா தான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, எதையுமே கண்டுக்கவே இல்லை. ஆமாக்கா, இனிமே நம்ம 2 பேரும் அம்மா பேச்ச கண்டிப்பா கேட்கணும். தன்னோட பசங்க வெளியில இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட மீனுக்குருவி ஒரு அம்மாவா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டால தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை எங்களால் உருவாக்க முடியுது. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.